பொன்முடி மற்றும் பொன்முடியோட மனைவி விசாலாட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பொன்முடி மற்றும் அவர் மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ப்ளஸ் 50 லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 50 லட்ச ரூபாய் அவர் கட்ட தவறினால் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக 3 வருஷம் சிறை தண்டனை. ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடிக்கு 30 நாட்கள் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 30 நாட்களில் இப்போது 10 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் அவங்களுக்கு 19 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்களும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி நிராகரிச்சிட்டாங்க அந்த மனு. இளங்கோ அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. பொன்முடி அவர்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. இளங்கோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதி கிட்ட. அதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி கறிஞர் இளங்கோ கிட்ட இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இளங்கோ அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. பொன்முடிக்கு மிகவும் கவலையாக இருக்குது. எப்படி இந்த வழக்குலேருந்து நம்ம வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறது, தண்டனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பொன்முடி மற்றும் அவர் வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. அதே போல் பொன்முடி அவர்களை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. பொன்முடி முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்தாங்க திமுக உடனே பொன்முடியை நீக்கவும் முடியாது. பொன்முடி அவர்கள் இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருந்துட்டு வராங்க திமுகவில். 19 நாளில் இருக்குது. பொன்முடி அவர்கள் அவர் குற்றம் செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வெளியே வர போகிறாரா, இல்லை அவர் சிறைக்கு செல்ல போகிறாரா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொன்முடி அவர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிராகரிச்சுட்டு வரதுனால பொன்முடி அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பொன்முடி அவர்களுக்கு நீதி கிடைக்குமா இல்லையா, இல்லை அவருக்கு தண்டனை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, பொன்முடியோட வழக்கில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.